Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆகஸ்ட் 22ஆம் தேதி இந்த நல்ல சபத்து நாள் நமக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்காக நன்றி. இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு மனிதனுடைய கண்ணீர், டியர்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ். இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் பேச போறேன். தலைப்புக்கு செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு மனிதனுடைய கண்ணீர். ஆண்டவரே, மனிதன் எதுக்காக கண்ணீர் வடிக்கணும், எந்த சூழ்நிலை எந்த காரியங்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும்? ஆண்டவரே, இந்த கண்ணீரை தொழிக்க யாருமே இல்லையா? ஆவியானவரே, ஆண்டவரே, நீங்க மட்டுமே எங்களோட கண்ணீர் இப்ப தொடுத்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க தேவாதி தேவன் மண்ணுருவ கொண்டு பூமிக்கு இறங்கி வந்தது எங்களோட கண்ணீரை தொடுக்க மட்டுமேன்றது நாங்க புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, ஆவியானவரே, என்னை கொண்டு நீங்க இந்த விஷயத்தை பேசணும். ஆண்டவரே, இந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேரட்டும். ஆண்டவரே, உங்களுடைய தனுமுள்ள கருத்துல எங்களை நாங்க தாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். பிரேஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இன்றைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு மனிதனுடைய கண்ணீர். மனிதன் பல சூழ்நிலையில பல விஷயங்கள்னால பல காரியங்கள்னால கண்ணீர் விடுவார், விட்டுட்டு தான் இருக்கிறாங்க இப்ப வரைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 3 வருஷம் ஊழியம் பண்ணதுல ஒரு 3 தடவை கண்ணீர் விட்டு இருக்கிறாரா. இயேசுவின் கண்ணீர், இயேசு கண்ணீர் சிந்தினார் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆதார வசனம் அதுல படிப்போம். ஜான் 11:35. அவர் எதுக்காக கண்ணீர் விடணும், ஏன் கண்ணீர் விடணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுது இயேசு கண்ணீர் விட்டார் என்று. யோவான் 11:35. இயேசு கண்ணீர் விட்டார். ஆமென், ஆமென். தேவாதி தேவன் எதுக்காக கண்ணீர் விடணும்? தேவாதி தேவன் மண் உருவ கொண்டு இந்த பூமியில வந்து இறங்கின பிறகு அவர் எடுத்த முதல் பேர் என்ன தெரியுமா? ரட்சகன் என்று. ஸோ அந்த மாதிரி இயேசு எதுக்கு கண்ணீர் விடணும், ஏன் கண்ணீர் விடணும்? இந்த உலகம் வந்து அவரை வந்து என்ன எதிர்பார்த்து நோக்கி கொண்டிருக்கு, எதுக்காக கண்ணீர் விட்டாங்க ஜனங்க, அதை நம்ம வாசிப்போம். மனிதன் வந்து அவரோட வாழ்க்கையில வந்து பலவிதமான காரியங்கள்னால, பலவிதமான சூழ்நிலைகளால, பலவிதமான மக்கள் கண்ணீர் சிந்துவது ஒரு இணைப்பிரியாத ஒரு காரியம். அது ஒரு பண்பு, கண்ணீர். அந்த கண்ணீர் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு வேதத்துல நம்ம படிப்போம். இந்த வேத புக்கில் வந்து நிறைய தீர்க்கதரிசிகள் கண்ணீர் விட்டு அழுது இருக்கிறாங்களா ஆண்டவரோட பாதத்துல. ஸோ அதுல வந்து சில ஆதார வசனம் நம்ம படிப்போம். அதே நேரத்துல எனக்கு உண்டான சில உண்மையான சத்தியமான தீர்க்க தரிசன வார்த்தைகள் இன்றைக்கு உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போறேன். முதலாவது நம்ம வேதத்துல படிப்போம். யோபு என்ற ஒரு பக்தன் வந்து ஒரு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாரா. அவருக்கு வந்த சோதனையில பாருங்க அத்தனையும் இழந்து போனாரா. அவர் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட கேட்டாரா. யோபு 16:20 அது வாசிப்போம். யோபு 16:20. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொல்கிறது. ஆமென். அதே மாதிரி தாவீது என்ற ஒரு பராக்கிரமசாலி, அவர் ஒரு ராஜா. அவர் எப்படி தெரியுமா அழுதாரா? ஆண்டவரை நோக்கி, தேவனை நோக்கி, இரவெல்லாம் நான் என்னோட படுக்கையை வந்து ஈரமாக்கினேன், என் கண்ணீர்ல ஈரமாக்கினேன், என் கட்டுல எல்லாம் முழுசா நான் கண்ணீரினாலே நினைத்தேன் என்று தாவீது என்ற ஒரு ராஜா சொல்றாரா. அதோட ஆதார வசனம் நம்ம படிப்போம். சங்கீதம் 6:6. என் பெருமூச்சினால் இழைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். ஆமென். ஆமென். ஸோ அதே நேரத்துல வந்து நம்ம வாசிச்சோம்னாக்கா சங்கீதம் 42:3 தாவீது சொல்றாரா, என் கண்ணீரே எனக்கு உணவாயிருக்குதுன்னு சொல்லிட்டு. அவர் பாருங்க, ஒரு ராஜா, அந்த நாட்டுக்கு ஃபுல்லா ஒரு ராஜாவா இருந்து அந்த நாட்டின் ஜனங்களுக்கு அவ்வளோ உணவு ஆகாரம் எல்லாம் கொடுத்த தாவீது ராஜா வந்து அவரோட கண்ணீர் தான் அவருக்கு உணவாயிடுச்சா. அப்படின்னா எந்த அளவுக்கு அவரு மனஸ்தாபப்பட்டு எந்த அளவுக்கு அவரு கண்ணீர் சிந்திருப்பார் ஆண்டவரோட பாதத்துல. அதை நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது வாசிப்போம். சங்கீதம் 56:8. அல்லேலூயா. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், என் கட்டிலை நனைக்கிறேன். ஆமென். ஆமென். என் பெருமூச்சினால் இழைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். ஆமென். ஆமென்.
அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆமென். சோ அதாவது தாவீது சொல்றாரா, ஆண்டவரே தேவனே, என் கண்ணீரை நீங்க தூரமா வைங்க, அதெல்லாம் உங்களோட கணக்குல தானே இருக்கு, எனக்கு ஏன் கொடுக்குறீங்க அந்த கண்ணீர்ன்றது அந்த மாதிரி அழுது இருக்கிறார் பாருங்க. அப்படி அழுது இருக்கிறார் தாவீதுன்ற ஒரு பராக்கிரமசாலி, அவ்வளோ தைரியமான ஒரு ராஜா, அப்படி அழுந்திருக்கிறாரா. ஸோ அதே நேரத்தில் எக்லேசியன்ஸ் 4:1 நம்ம படிச்சோம்னாக்கா, சாலமன் என்ற ஒரு ராஜா எப்படி தெரியுமா சொல்றாரு, ஐயோ என் நாட்டிலே ஒடுக்கப்பட்ட இத்தனை மக்கள் எத்தனை வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறாங்கன்றது அவரு கலங்கி நின்று சொல்றாரா. யாரு? சாலமன்றவர் ராஜா. அதே மாதிரி ஏசாயால 38:1-5 நம்ம படிச்சோம்னாக்கா, எசேக்கியான்ற ஒரு நல்ல ராஜா. அந்த ராஜா மிகவும் மனசுல அவ்வளோ கலங்கி கண் கசந்து அழுந்தாரா. எதனாலனாக்கா, நோயின் காரணத்தினால. அவரு எப்படி அழுதார்னா, அவர் தான் மிக மிக ரொம்ப ஜாஸ்தியா அதிகமா அழுத ஒரு மனுஷனே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு அழுதாருன்றது வேதம் சொல்லுது. ஸோ அந்த கண்ணீரை பார்த்து ஆண்டவர் இடத்துல சொல்றாரு, உன் கண்ணீரை கண்டேன், இதுக்கு மேல நீ அழுவாத போதும், உன் கண்ணீரை நான் கண்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதே நேரத்துல நம்ம ஜெரேமியா படிச்சோம்னாக்கா 13:17 அவனோட பார்வையில ஒரு வாசிப்போம். ஜெரேமியா 13:17. அல்லேலூயா. நீங்கள் இதை கேளாமற் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து, கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். ஆமென். சோ இந்த மாதிரி ஜெரேமியான்ற ஒரு தீர்க்கதரிசி எப்படி தெரியுமா சொல்வாரு, என் கண்கள் கண்ணீரை சிந்திக்கொண்டே இருக்கு என்னோட மக்களை பார்த்து. அவரோட மக்களை பார்த்து அவரு மிகவும் கலங்கி நின்று கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்குன்றது ஜெரேமியான்ற ஒரு தீர்க்கதரிசி சொன்னாரா. சோ இந்த மாதிரி காணக்கூடாத இறைவன், அதாவது மனிதனாக உலாவுன போது, இந்த உலகத்துல மனிதனாகி உலாவுன அந்த இயேசு கிட்ட ஒரு 2 விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அவரோட பாதத்துல 2 பேர் கண்ணீர் சிந்தி அழுதார்களா. சோ அந்த ஒரு 2 விஷயம் நம்ம இன்னைக்கு படிப்போம். லூக்கா 7:38 அதுல என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஒரு ஸ்திரீ தன்னோட பாவத்திலே அவங்களோட பாவத்தை நினைத்து கண்ணீர் விட்டால், அது தாரதாரமா கண்ணீர் விட்டு இயேசுவின பாதத்துல சிந்தினாங்களாம். சோ அந்த மாதிரி அந்த ஸ்திரீ தன் பண்ண பாவத்தை உணர்ந்து அதுக்கு ஆண்டவரோட பாதத்துல விழுந்து அப்படி கண்ணீர் வடித்தாங்களாம். அதே மாதிரி மார்க்கு 9ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல தன்னோட ஒரே மகன் இந்த பிசாசுனால படக்கூடாத வேதனையை அந்த அப்பாவுக்கு சகிக்க முடியாம ஆண்டவரோட பாதத்துல விழுந்து அப்படி அழுது மன்றாடினாரா, என் மகனை காப்பாத்துங்கன்னு. சோ இந்த மாதிரி 2 விஷயங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல உலாவுன பிறகு நடந்த ஒரு உண்மை சம்பவங்கள். சோ இந்த மாதிரி ஒரு கண்ணீர் சிந்துற ஒரு மக்கள் இது பலவிதமான காரியங்கள், பலவிதமான சூழ்நிலை ஒரு இணைப்பிரியாத ஒரு காரியம். சோ இது நம்ம கண்ணீரை நம்ம தவிர்க்கவே முடியாது, கண்ணீர் விட்டுதான் ஆகணும். இப்ப அந்த கண்ணீர் நம்ம யார்கிட்ட விடணும்ன்றத ஒரு கேள்வி. உன்னோட கண்ணீருக்கு வேல்யூ இருக்கா? நீ எந்த காரியத்துக்காக நீ கண்ணீர் விடுற, எந்த நோக்கத்துக்காக கண்ணீர் விடுற, உன்னோட கண்ணீர் நியாயமா இருக்கா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம கண்ணீர் விட்டா நிச்சயமா அந்த நம்மளோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மனதுருக்கம் உள்ளவர். இந்த கண்ணீர் மனிதனுக்கு முன்பாக கிடையாது, தேவனுக்கு முன்பாக விட்டாக்கா தேவன் மனதுருகி இரக்கம் கொண்டு கருணை கொண்டு அவர் அவ்வளோ மனதுருகி இறங்கி வருவார், அந்த கண்ணீரை தொடைக்கவே வருவாரு. ஒரு சில உண்மை சம்பவங்கள் நான் எனக்கு நடந்த ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுல ஒரு தீர்க்க தரிசனம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவங்கள பத்தி, அந்த வீட்டை பத்தி எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் 1 மாசத்துக்கு முன்னாடி வந்தது. அதாவது ஆண்டவர் எனக்கு உணர்ந்தாரு, அந்த மகனுக்கு 3வது
ஸ்டேஜ்ல இருக்கிறாப்புல. அதே நேரத்துல வந்து அவங்க வீட்டு வாசல்ல பந்தல், அவ்வளோ லாங் பந்தல், திரளான கூட்டம், ஒரு 200-250 பேர் நின்று இருப்பாங்க. அது போன வருஷம் ஜூலை மாசத்துல. ஸோ அந்த டைம்ல வந்து கோவிட் வந்து அவ்வளோ இன்க்ரீஸா இருந்தது. ஸோ எனக்குள்ள ஒரு டவுட்டு, இப்போ ஒரு 50 பேர் கூட வர மாட்டாங்க இந்த சூழ்நிலையில வந்து ஒரு 200-250 பேர் எப்படி வர முடியும்ன்றது ஒரு டவுட் இருந்தது. இருந்தாலும் ஆண்டவர் வந்து 3வது ஸ்டேஜ்ல இருக்கிறாப்புல சொல்றக்குள்ள நானும் என் கணவனும் அந்த தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச உடனே நாங்கள் போய் அந்த மகனை பார்த்து ஜெபம் பண்ணி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஜெபம், பரிசுத்த ஆவியானவரோட நிறைவில வந்து அந்நிய பாஷையை கொண்டு பேசி அவர்கிட்ட ஆவியின் வல்லமையை ஊற்றப்பட்டு அந்த வந்து ஒரு ஜெபத்தை நாங்கள் பண்ணோம். ஸோ அந்த டைம்ல வந்து அந்த தாய் வந்து அவ்வளோ கண்ணீர் விட்டாங்க, தாரதாரமா கண்ணீர் விட்டாங்க. அவங்க சொல்றாங்க, ஐயோ அந்த இறைவனுக்கு கண்ணே இல்லையா, என் மகன் இருக்கிற ஒரே ஒரு மகன், அவரை நம்பி அவங்களோட மனைவி, அவங்களுக்கு 2 பிள்ளைகள் நான் நம்பி இருக்கிறோம். என்னோட கணவனும் ஆண்டவர் எடுத்துக்கினாரு. இப்போ என்னோட மகன் என் எதிர்க்கும் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறாரு. நாங்க விசாரிச்சுக்குள்ளதான் எங்களுக்கு தெரியுது அவர் ஏற்கனவே 2 முறை ஹார்ட் அட்டாக் ஆயிருக்கு. 3வது முறை எதுக்கு 3rd ஸ்டேஜ்னு சொன்னார்னா அவருக்கு வந்து ஃபிக்ஸ் வந்து கை கால் விழுந்து வாயெல்லாம் கோடின்னு சொல்லு வழுந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தாரு. ஸோ அந்த ஒரு ஜெபம் பண்ணக்குள்ள அந்த தாய் வந்து கண்ணீர் விட்டாங்க. அந்த கண்ணீர் வந்து இறைவனோட மனசுல வந்து மனதுருகியது இறைவனுக்கு. ஸோ ஆனால் நடக்க வேண்டிய சம்பவம் நிச்சயமா நடக்கும். ஸோ அதே நேரத்தில் வந்து அந்த மகன் வந்து அந்த ஜெபம் முடிச்ச பிறகு ஒரு 2-3 நாள் கழிச்சு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சாரு. நல்லா இப்போ கார் ஓட்ட ஆரம்பிச்சாரு, வண்டி ஓட்ட ஆரம்பிச்சாரு, ஸ்கூட்டர் ஓட்ட ஆரம்பிச்சாரு, நடக்கிறாரு, போறாரு, வராரு, அதெல்லாம் பண்றாரு. ஒரு 3 வாரம் கழிச்சு அதே மாதிரி பந்தல் திரளான கூட்டத்தை நாங்க பார்த்தோம், கண் கூடையா பார்த்தோம். ஆனா பார்த்த பிறகு என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. விசாரிச்சக்குள்ள அந்த தாய் இறந்துட்டாங்க. அந்த தாய் எப்படி திரும்ப இறந்தாங்க, தூங்கிட்டே இருந்து சாப்பிடணும்னு எந்திரிச்சு உக்கார டைம் டக்குன்னு அந்த உயிர் பிரிந்தது. ஸோ ஒரு வலி இல்லாம வேதனை இல்லாம ஆண்டவர் வந்து அந்த ஆத்மாவை எடுத்துக்கினாங்க. ஸோ தன்னோட ஒரே ஒரு மகனுக்காக தன்னோட உயிரை தியாகம் பண்ண அந்த தாய் வந்து அந்த கண்ணீரினால இறைவனோட மனசை ஜெயிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு காரியத்துக்கு நீங்க கண்ணீர் விட்டு அழுதா அவ்வளோ உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இது எனக்கு நடந்த உண்மை சம்பவம், இது என்னோட தீர்க்க தரிசனம். ஸோ இந்த மாதிரி பலவிதமான காரியங்கள், பலவிதமான சூழ்நிலையில மனுஷன் வந்து கண்ணீர் விடுறாங்க, அதை தவிர்க்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், ஒரு டிரைவர், அவர் வந்து அல்பா ஆயில், அவருக்கு கல்யாணம் ஆகி 4 வயசு தான் அந்த மகள் இருந்தாங்க. அவர் இறந்து போயிடுறாரு. அந்த இறந்து போன பிறகு அவ்வளோ கூட்ட ஜனங்க சேர்ந்துருப்பாங்க, எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. அந்த மகளுக்கு இந்த விஷயம் பத்தி தெரியவே இல்லை. கடைசியா அடக்கம் பண்ற டைம்ல வந்து பாரு, உன்னோட அப்பா இருக்கிறாரு, அப்பாவுக்கு கடைசியா ஒரு முத்த கொடுமா அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த ஊர் ஜனமே அழுந்தாங்க. அதுல நானும் இருந்தேன். எல்லா ஊர் ஜனமே அழுந்தாங்க. இதே மாதிரி தாங்க எனக்கு வந்து என்னோட 2வது மகள் டோலி 1 மாசம் வெண்டிலேட்டர்ல படுத்திருந்தா, மூச்சு பேச்சு இல்லாம, நினைவே இல்லாம. அப்ப எனக்கு சிசேரியன் நடந்தது. தாய்ப்பால் கொண்டு மகள்கிட்ட போய் கொடுத்துட்டு வரணும், போனோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. நானாவே இருக்கல. 1 மாசம் வரைக்கும் பொறுத்திருந்து பார்த்து கடைசியா டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்க வந்து வெண்டிலேட்டர் எடுக்கணும், முடிவெடுங்க, இந்த மாதிரி குழந்தைங்க பூமியில வாழ முடியாதுன்னு. மனசை கல்லாக்கிட்டு வெண்டிலேட்டர் எடுத்து என்னோட குழந்தைய உயிர் பிரிந்தது. அந்த குழந்தைய பார்த்து நான் என் கணவனுக்கு சொன்னேன், கடைசியா டோலிக்கு நான் முத்த கொடுத்துட்றப்பா, இதுக்கப்புறம் நான் பார்க்கணும் இல்லையோ. ஸோ அந்த மாதிரி அந்த நேரத்துல நாங்க விட்ட கண்ணீர் எவ்வளோ இருந்தது தெரியுமா. எங்களுக்கு அந்த டைம்ல வந்து எங்களுக்கு துணையா ஒருத்தருமும் கிடையாது, தனியா நாங்க கண்ணீர் விட்டு அழுதோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நான் சுயநினைவு இல்லாம ஆயிட்டு ஒரு 1.5 வருஷம் கழிச்சு எனக்கு டோலி மறுபடியும் வேணும்னு இன்னொரு மகளுக்கு கன்சீவ் ஆனேன். ரூபின் பேர் வச்சோம். அவள் 8 மாசத்துல வயிற்றுலேயே இறந்து போயிட்டா. அந்த சூழ்நிலை வந்து எனக்கு இன்னும் மோசமா இருந்ததுங்க. அப்படின்னாக்கா அந்த டைம்ல நாங்கள் மலேசியால இருந்தோம். சைனீஸ் நியூ இயர் 5 நாள் கவர்மெண்ட் ஹாலிடே. எனக்கு விசா கிடைக்கல. ஏன்னா அந்த ஊர்ல நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு கூட என்னோட உறவுகள் இல்லை. ஸோ அங்கே வந்து சப்போர்ட் இல்லை எங்களுக்கு. ஸோ அதனால ஊர்ல போய் இந்த வந்து இடத்துல கிளியர் பண்ணிடலான்னு. ஆனால் 5 நாள் நான் பட்ட வேதனை துன்பங்கள்
எதுக்குன்னே தெரியாது அந்த ஒரு சூழ்நிலையில 5 நாள் அந்த இறந்த குழந்தைய வச்சு தூக்க இல்லை, சாப்பாடு சாப்பிட முடியாது. ஏன்னா அது கர்ப்பப்பையில அந்த தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால குழந்தை வந்து அழுகிய நிலைமையில ஆயிடுச்சு. ஏப்ப விட்டா வந்து ஒரு மாதிரி அழுகிய வாசனை, கவுச்சி வாசனை, எதுவுமே சாப்பிட முடியாது, உட்கார முடியாது. அவ்வளோ கண்ணீர் விட்டு இறைவனுக்கு கண்ணே இல்லையா, அவ்வளோ நான் திட்ட ஆரம்பிச்ச ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரை எதுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் கொடுக்குறாரு, ஏன் கொடுத்தாருன்னு காரணமே தெரியல. அந்த அளவுக்கு வந்து கண்ணீர் விட்டேன். ஸோ கண்ணீர் வந்து இயற்கையா வர ஒரு விஷயம். அது வந்து அந்த டைம்ல வந்து எல்லாருமே கண்ணீர் விட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. அந்த சூழ்நிலையில யாருமே சந்தோஷமா இருக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு தாய் 5 நாள் இறந்த குழந்தை வயிற்றுல வச்சு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? வயிற்றுல குழந்தை உயிரோட இருந்து சாப்பிட்டா தாங்க பசியே எடுக்கும். இறந்து போன குழந்தைய வச்சுட்டு எப்படி சாப்பிட முடியும்? ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ணீர் மனிதனோட ஒரு இயல்பான ஒரு விஷயம், தவிர்க்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு நிலைமையில வந்து இந்த கண்ணீர் வந்து எல்லா மக்களுக்கு வந்து அசைக்கிறது, அதே நேரத்துல இறைவனை அசைக்குது. இந்த கண்ணீர் தான் இறைவனை அசைக்கிறது. பார்த்துட்டு இருக்கிறாரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவரோட மனசு வந்து மனதுருகருக்கு உண்டான ஒரு காரணம் இருக்கு. ஸோ அதனால வந்து அவர் வந்து எப்படித்தான் நீ சமாளிக்கிற பார்ப்போம்னு சொல்லிட்டு அவரை வந்து ஸ்ட்ராங்கா அங்க நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு. இது எனக்கு நான் உணர்வே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்குள்ள நடந்ததுனால இது நான் சொல்றேன். கடைசியா எல்லா மக்களும் எல்லா ஹியூமனும் கண்ணீரை விட்டுதான் ஆகணும். அதே மாதிரி வந்து நாட் ஓன்லி ஹியூமன், ஈவன் ஆனிமல்ஸ் கூட கண்ணீர் விடுமா. வேதம்ல என்ன சொல்லிட்டு பாருங்க, சகல சிருஷ்டிகளும் கண்ணீர் விட்டு குழம்பி நிக்குமா. ரோமன்ஸ்ல படிக்கலாம் 8:22. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. ஆமென். ஆமென். ஸோ இந்த மாதிரி ஒரு இது ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு எலிஃபென்ட், ஒரு தாய் வந்து ஒரு குட்டி போட்டுதா, ஒரு எலிஃபென்ட் குட்டி போட்டுதா. அந்த குட்டி வந்து பொறுக்கும் போதவே இறந்தே பொறுந்திருக்கு. இது அந்த தாய்க்கு தெரியாது, அந்த எலிஃபென்ட்டுக்கு தெரியாது, தாய் எலிஃபென்ட் தெரியாது. அது வந்து அந்த குட்டி ஆணையை வந்து தடவிட்டே இருந்ததா. அதுக்கப்புறம் அது இறந்து போச்சுன்ற வந்து தெரிஞ்ச பிறகு அந்த தாய்க்கு வந்து 2 கண்ணிலையும் அப்படியே கண்ணீர் விட்டுட்டே இருந்ததா. ஒரு வாரம் பாருங்க அதே இடத்துல நின்று அழுதுட்டு இருந்ததா. அந்த மாதிரி மனிதர் மட்டும் கிடையாதுங்க, ஈவன் ஆனிமல்ஸ் கூட அந்த உணர்வு இருக்கு, அந்த ஃபீலிங் இருக்கு, அந்த உணர்ச்சி இருக்கு. எப்போ ஒரு மனிதனுக்கு அந்த உணர்வு வந்து அந்த ஃபீல் ஆகுதோ அந்த மனிதனோட வாயில வார்த்தைகள் வராது, கண்ணீர் மட்டும்தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணீர் நம்ம இந்த மாதிரி ஒரு கண்ணீரை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இருந்து, நானே வரேன், என்னோட எல்லா மக்களோட கண்ணீரை நான் துடைக்கிறேன். ஒருத்தரோட முகத்துல கண்ணீர் நான் பார்க்கவே கூடாது. அதனால அவரே மனு உருவ கொண்டு தேவாதி தேவன், தற்ஸ்வரூபமான தேவாதி தேவன் துருகம் கொண்டு இறங்கி வந்து நமக்கு வந்து கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறாரு, நமக்கு ஆறுதல் கொடுக்க வந்திருக்கிறாரு. ஒரு ஆக்டர், இங்கிலாந்து ஆக்டர் சர் லாரன்ஸ் ஒலிவியர்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஃபேமஸ் ஆக்டர். அந்த டைம்ல வந்து கேன்சர் நோய் வந்து ரொம்ப தீவிரமா பரவிட்டு இருந்தது. உலகம் முழுக்க கேன்சர் நோய்கள் அந்த அளவுக்கு பரவிட்டு இருந்தது. ஆனா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு மருந்து வசதி கிடையாது, இன்னும் கண்டுபிடிக்கல. இப்போ அந்த சர் லாரன்ஸ் ஒலிவியர் என்ன பண்ணாருனாக்கா, ஒரு லெட்டர் எழுதி எல்லா மக்களுக்கும் பரவ செஞ்சாரா. அது எதுக்காகனாக்கா, ஜனங்க கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டவங்க அதை பார்த்த உடனே, ஓ சார் லாரன்ஸ் ஒலிவியர் கூட கேன்சரா, சரி அப்பனா பரவாயில்லன்னு சொல்லி அந்த மக்கள் ஆறுதல் படட்டும் சொல்லி அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த செய்தியை பரவ வச்சாராம். அதே மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஆறுதல் மட்டுமே கிடையாது, நம்மளோட கண்ணீரும், ஒவ்வொருத்தரோட மக்களோட முகத்துல உள்ள கண்ணீரும் துடைக்கதான் அவரு இறங்கி வந்தது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நான் லாஸ்ட் டைமே சொன்ன மாதிரி ஏசாயா 61:2 வந்து நான் சொன்னேன், துயரப்பட்டவர்கள்
துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க, புலம்பி நிக்கிறதுக்கு பதிலாக, புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கத்தான் தேவாதி தேவன் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லா தேவ பிள்ளைகள் கண்ணீரோட இருக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க. நீங்க எங்க யார்கிட்ட கண்ணீர் விடணும்ன்றது நீங்க பாத்துக்கங்க. தேவாதி தேவன் கிட்ட வந்து நீங்க கண்ணீர் விடுங்க. அவரு மனம் துருகுவார், அவரு இரக்கம் உள்ளவர், அவரு கருணை உள்ளவர், அவரு வந்து கிருபை உள்ளவர். நம்ம இப்ப வந்து கிருபையின் பிரமாணத்துல இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நடத்துதல்ல நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். அவரு நம்மள கண்ணீரை அவரு துடைப்பார். உங்களோட கண்ணீரை துடைக்க யாருமே இல்லையா? பரிசுத்த ஆவியானவராகிய நான் உங்களோட கண்ணீரை நான் துடைக்கிறேன்றது அவர் சொல்லி இருக்கிறாரு. ஸோ அதனால வந்து நீங்க கவலையே படாதீங்க, திடம் கொள்ளுங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலையும் கண்ணீரை தேவனுக்கு முன்பாக விடுங்க. அது வந்து பாரத்தோட அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு உங்களோட உள்ளம் வந்து லகுவாக, லேசாக, லைட்டாக உங்களோட பாரத்தை இறக்கி வைக்கணும்னா நீங்க கண்ணீரை சிந்தித்தான் ஆகணும். அது தேவனுக்கு முன்பாக அந்த கண்ணீர் நியாயமா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நம்ம கண்ணீரை விடணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உலாவுனக்குள்ள ஒரு 2 சம்பவம் சொன்னேன் இல்லைங்களா? 2 பேர் கண்ணீர் விட்டாங்கன்னு. ஸோ அதுல ஒரு சம்பவம் தான் இது. லூக்கா 7:37 சொன்ன மாதிரி ஒரு பெண் வந்து பாவியான பெண்ணா, அவங்க ஒரு விபச்சாரி. ஸோ அப்படி வந்து அவங்கள வந்து பார்த்துட்டு அவங்க வந்து இயேசுவோட காலில் விழுந்து அவ்வளோ கொடமா கண்ணீர் விட்டு அழுதாங்களாம். அதை பார்த்த ஒரு ஐஸ்வர்யவான்னு பார்த்துட்டே இருந்து, ஐயோ இவள் வந்து பாவியான ஒரு ஸ்திரீ, இவள் வந்து மிகவும் பாவம் செஞ்சிருக்கிறாளேன்னு சொல்லிட்டு இதை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை பத்தி சொன்னாரா? ஆமா, இவளோடது அநேக பாவங்கள்னு சொன்னாரா. இருந்தாலும் அவள் வந்து கண்ணீர் விட்டதை பார்த்து அவளோட கண்ணீர் என்ன தெரியுமா? மனஸ்தாபத்தின் கண்ணீர். அந்த கண்ணீர், ஏன்னா என் பாவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கணும், அதனால அந்த மனஸ்தாபத்தின் கண்ணீர். இது பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். தவறுகள் செய்யறது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மனஸ்தாபம், அந்த உணர்வு, அது ஃபீல் ஆகி அந்த கண்ணீர் விட்டு அவரோட பாதத்துல விழுந்து அழுதாலே அவர் வந்து மனதுருகிற ஒரு தேவன். ஒரு உண்மை சம்பவம் சொல்றாங்க. எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம். ஒரு தாய் வந்து தன்னோட கணவன் 2 பிள்ளைகள், ஒரு பெண் ஒரு ஆண். ஆண் வந்து பெரிய பையன், பெண் வந்து சின்ன பொண்ணு. ஸோ ஒரு கள்ள கணவன் வந்தாருன்னு இந்த குடும்பத்தை விட்டு ஓடி வந்துடுறாங்க. ஒரு 55 வருஷம் கழிச்சு அந்த மகள் தேடிட்டு தன்னோட தாயை தேடிட்டு வராங்க, சந்திக்க வைக்கிறாங்க. சந்திக்க வைக்கிறதுக்குள்ள அந்த தாய் தன் மகளை வந்து ஏத்துக்கிற சூழ்நிலை இல்லை. நான் வந்து உன்னை பார்க்கவே மாட்டேன், நீ போயிடு, நீ எப்போவோ அது முடிஞ்சு போன கதை, ஏன் நீங்க வந்தீங்க, ஏன் என்ன ட்ரபிள் பண்றீங்கன்னு அந்த ஏத்துக்கிற ஒரு பக்குவமே வரல அவங்களுக்கு. நாங்க தான் கூப்பிட்டுட்டு வந்தோம் அந்த மகளை சந்திக்கிற சூழல் நாங்க நினைச்சோம். அப்படியே கட்டி அணைத்து அந்த பிரிவினை, ஒரு 55 வருஷத்துக்கு கதை பேசுவாங்க ஒரு தாய் மகள், அப்படி ஆகும்னு நாங்க எதிர்பார்த்தோம். அது ஒண்ணுமே ஆகல. அவங்க வந்து நீ வந்ததே எனக்கு அவமானம், என் மகளா ஏத்துக்கவே இல்லை, அந்த உணர்வே இல்லை, அந்த மனஸ்தாபத்தின் கண்ணீர் உணர்வே இல்லை. இந்த செய்தி கண்டிப்பா அந்த குடும்பத்துல ஒருத்தர் கேட்பாங்க. அவங்களுக்கு நீங்க போய் சொல்லுங்க, மனஸ்தாபத்தின் கண்ணீர். இதுக்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த பாதத்துல விழுந்து மனஸ்தாப கண்ணீர் விட்டா அந்த தேவன் வந்து மனதுருக்கம் கொண்டவர், கண்டிப்பா நிச்சயமா உங்களை மன்னிப்பாரு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை வந்து அது முடிஞ்சு போன கதை நீங்க எப்படி சொல்ல முடியும்? அந்த மகள் சொல்றாரு, எங்க அப்பா 60 வயசுல உங்களோட நினைப்பிலே இறந்துட்டாரு, எங்க அண்ணா இருந்தாரு, அவர் ட்ரக் அடிக்டட் ஆகி குடி போதையில கல்யாண காட்சியே கட்டாம அல்பாயில், அதாவது 43 வருஷத்துல இறந்து போயிட்டாரு. இப்ப உயிரோடு இருக்கிறது நான் மட்டும்தான். இதுல வந்து என்னோட கணவனும் இறந்து போயிட்டாரு, எனக்கு 2 பிள்ளைகள் மட்டும் தான் இருக்கிறாங்க. அப்படி சொல்லி கூட அந்த தாய்க்கு ஒரு அசைவே இல்லை, உணர்ச்சியே இல்லை, உணர்வே இல்லை, மனஸ்தாபமே படல, தான் பண்ணது தப்பே இல்லைன்ற அளவுக்கு அவங்க வந்து பேசுறாங்கன்னா பாத்துக்கோங்க. அந்த மனசு அந்த அளவுக்கு வந்து கடினம் பண்ணிட்டாங்க, அவங்களே கடினம் பண்ணிட்டாங்க. நான் என்ன தப்பே கிடையாது, அவங்களுக்கு ஃபீல் பண்ணணும், அவங்க உணரணும், மனஸ்தாப கண்ணீரை தேவனோட பாதத்துல விழுந்து அவங்க கெஞ்சி கேட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். இது ஒண்ணுதான் வழி.
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அந்த பெண் வந்து அழுந்த பிறகு ஆண்டவர் வந்து 2 விஷயங்கள் பண்ணார். இந்த ஒரு சூழ்நிலைக்கு அவர் வந்து சொன்னாராம், ஜனங்க வந்து உன்னோட முகத்தை பார்ப்பாங்க. வேதம் என்ன சொல்றது தெரியுமா? மனிதர்கள் முகத்தை பார்ப்பாங்க, ஆனா தேவனும் இருதயத்தை பார்க்கிறாரு. சோ அதனால வந்து 1 சாமுவேல் 16:7 சொன்ன மாதிரி அவர் வந்து அவங்களோட உள்ளத்தை பார்த்தாரு, இருதயத்தை பார்த்தாரு. அதே மாதிரி நிச்சயமா அந்த தாய் பிரிந்து வந்த 55 வருஷம் பிரிந்து வந்த தாய் வந்து மனஸ்தாபப்பட்டு அழுதாலேயே இறைவனை பார்க்கணும். மனிதருக்கு முன்பாக வேண்டாம், இறைவனுக்கு முன்பாக அழுது அந்த மகளோட சேர்ந்து வாழ்றது தான் நியாயம். சோ அந்த மாதிரி மனஸ்தாபப்பட்டு அழுணும். இறைவன் மனிதர்களோட முகத்தை பார்க்க மாட்டாரு, இருதயத்தை மட்டும் தான் பார்த்து அவரு மன்னிக்க கூடிய ஒரே ஒரு தேவன் அவரு. சோ நான் சொன்ன மாதிரி 2 காரியங்கள் அந்த பண்ணாரா, அந்த ஸ்திரீக்கு 2 காரியங்கள் பண்ணாரா. முதலாவது வந்து அவளோட பாவத்தை மன்னித்தாரா. எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் பாருங்க. அவளோட பாவத்தை மன்னித்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னாரா. அதே நேரத்துல வந்து நம்ம வாசிப்போம் மேத்யூ 9:2. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திறன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். சோ மகனே திடம்கொள், உன் பாவங்கள் நீ எப்படின்னா இரு. ஆனா வந்து அவர் யாராவது மனஸ்தாபப்பட்டு அதை கண்ணீர் விட்டாலே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல வல்லவரா இருக்கிறாரு. நிச்சயமா மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறாரு. ஆனா கண்ணீர் விட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நம்ம கேட்டாதான் அவர் மன்னிப்பாரு. சோ 1வது அது மன்னிச்சா, பாவத்தை மன்னிச்சாரு. 2வது காரியம் என்ன பண்ணாருனாக்கா, அவங்களுக்கு வந்து சமாதானத்தை கொடுத்து அனுப்பினாரா. நீ சமாதானத்தோட போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி அனுப்பிச்சாரா. சோ இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, தேவன் கொடுக்கிற சமாதானம் மிக மிக முக்கியமான ஒரு சமாதானங்க. உலகம் வந்து நமக்கு சமாதானம் கண்டிப்பா நிச்சயமா கொடுக்கவே கொடுக்காது. நம்மளுக்கு வந்து ட்ரபிள் கொடுக்கும், நம்மளுக்கு தொல்லைகள் கொடுக்கும். நம்ம வந்து அழுதாக்க நம்மளை இலக்காரமா பார்ப்பாங்க, டீஸ் பண்ணுவாங்க. நம்ம எதிர்க்க வந்து ஐயோ நீங்க அழுறீங்களா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு பின்னாடி போய் நம்ம பின்னாடி வந்து வேற விதமான ஒரு பரிகாசம் பண்ணி பேசுற கூட்டங்கள் இப்ப கூட இருக்குது. இப்போ அது இல்லைன்றதே இல்லை. ஆனா உங்க கண்ணீரை வந்து தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட நம்ம விட்டாக்கா அதுக்கு நம்மளுக்கு பதில் இருக்கு, நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறாரு. சோ சமாதானம், தெய்வீக சமாதானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சமாதானம். இந்த உலகம் கொடுக்குற சமாதானம் வேற. வாயினால தான் சொல்லுவாங்க சரி ஆயிடுச்சா சமாதானமா இருங்க அப்படின்னு போயிட்டு பின்னாடி நம்ம பத்தியே குறைவா பேசுவாங்க. அந்த சமாதானம் கிடையாது. தேவன் கொடுக்கிற சமாதானம் மிக மிக முக்கியமான ஒரு சமாதானம். வாசிப்போம் எப்படியாப்பட்ட ஒரு சமாதானம்ன்றது. சங்கீதம் 119:165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமென். ஆமென். சோ அந்த சமாதானம் வந்து ரொம்ப மிக பெரிய சமாதானம், அது தெய்வீக சமாதானம். அடுத்தது ஏசாயா 26:3 வாசிப்போம். இந்த தேவன் கொடுக்கிற சமாதானம் வந்து பரிபூர்ண சமாதானம். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஆமென். ஆமென். சோ இந்த மாதிரி பூரண சமாதானம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான், தேவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். மனுஷனால பூர்ண சமாதானம் கொடுக்க முடியாது. மனுஷன் வெறும் வாயினால பேசுற ஒரு வார்த்தைகள் தயவு செஞ்சு நம்பாதீங்க. தேவன் கொடுக்கிற சமாதானம் தான் உங்கள்கிட்ட வரணும். அதுல நீங்க உறுதியா இருங்க. எந்த ஒரு காரியத்துல இருந்தாலையும் ஆண்டவர்கிட்ட மன்றாடி அவர்கிட்ட அவரோட பாதத்துல
பாதத்துல விழுந்து உங்களோட விண்ணப்பங்களை சொல்லி, உங்களோட குறைகள் சொல்லி, உங்களோட கவலைகள் சொல்லி, எந்த சூழ்நிலைக்காக நீங்க அழுதுட்டு இருக்கிறீங்களோ, எந்த காரியத்துக்காக அழுதுட்டு இருக்கிறீங்களோ அது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவரு உங்களை கண்ணீரை தொடித்து உங்களுக்கு ஒரு சமாதானத்தை அவர் கொடுப்பாரு. அதை நம்புங்க. ஏன்னா இந்த ஒரு சமாதானம் ஒரு புத்திக்கும் எட்டாது. அது மனுஷனால விளங்கி கொள்ளவே முடியாதுன்னு வேதம் சொல்லுது. வாசிப்போம். பிலிப்பியன்ஸ் 4th சாப்டர்ல 6-7 வசனம். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஆமென். சோ இந்த மாதிரி இந்த ஒரு சமாதானம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறாரு. அது எப்படிப்பட்ட ஒரு சமாதானம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அதே ஒரு சமாதானம். வாசிப்போம். ஜான்ல 14:27. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அந்த சமாதானம் நமக்கு கொடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். சோ கண்ணீரை தேவனுக்கு முன்பாக விடுங்க. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். பாவத்தை மட்டும் மன்னிக்க வரல, நமக்கு சமாதானத்தையும் கொடுக்க விரும்புகிற ஒரே ஒரு தேவன். சோ நிச்சயமா அந்த தாய்க்கு அவரு சமாதானம் கொடுக்கத்தான் விரும்புறார் தவிர அவங்கள பண்ண குற்றத்தை சுற்றி காமிக்கணும்ன்ற ஒரு விருப்பம் இல்லை. அவங்க அந்த பாவத்துல உணர்ந்து தன்னோட அன்பு மகளோட சேர்ந்து வாழ சொல்றாரு. நிச்சயமா அந்த தாய்க்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு. ஏன்னா அந்த மகள் தன்னோட தாயை பார்க்க ஆசையா ஒரு பொடுவெல்லாம் வாங்கிட்டு வராங்க, அதை தூக்கி வேற யார்கிட்ட கொடுத்துடுறாங்க. சோ இந்த மாதிரி தன்னை சொந்த மகளை, பெத்த மகளை, தன்னோட மகள்ன்றது இந்த சமுதாயத்துல தெரிய வைக்கிறதுக்கே அவங்க வெட்கப்படுறாங்க. ஏன் வெட்கப்படணும்? எதுக்காக வெட்கப்படணும்? உன்னோட மகள். அவங்க கணவன் இழந்த ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு விதவி, அவங்க கூட வாழலாமே, கடைசி காலத்துல அந்த குடும்பத்தோட வாழலாமே. சோ அந்த ஒரு சமாதானம், தெய்வீக சமாதானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தாங்க கொடுக்க முடியும். இல்லைன்னா அவங்க சமாதானம் இழந்து போயிடுவாங்க. சோ தயவு செஞ்சு அவங்கள சமாதானம் வரணும்னா அவங்க பாவ அறிக்கை பண்ணி அந்த மனஸ்தாபத்தின் கண்ணீரை விட்டு அழுது அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இரக்கம் பெறணும். சோ அவர் கண்டிப்பா நிச்சயமா மன்னிப்பாரு. எனக்கு ஜூலை 3ஆம் தேதி 2019 பிரெயின் டியூமர் சர்ஜரி நடந்ததுங்க. 2 மணிக்கு நான் மத்தியானம் நூன் இறந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை பரலோகத்துக்கு கொண்டு போனாரு. அங்க போய் பார்க்கிறேன், என்னோட 2 மகள்கள், இழந்த மகள்கள், டோலி ரூபின்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க 2 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. பார்த்தேன். என்னோட அம்மா 2017 இறந்துட்டாங்க. அவங்களே பார்த்த பிறகு எனக்குள்ள ஒரு 1000 கேள்விகள் இருந்தது. எதுக்காக இந்த மாதிரி என்னோட 2 குழந்தைங்க எடுத்துட்டு அவ்வளோ வேதனை எதுக்கு எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் என்னோட மூத்த மகள், அவளுக்கு ஒரு முறை ஆப்ரேஷன் ஆயிருக்கு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. இன்னும் அடுத்த முறை ஆக போகணும், இன்னும் ஆகலை. இதுக்கு இடையில எனக்கு பிரெயின் டியூமர் கொடுத்து ஆண்டவரை என்னோட ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டாரு. இப்போ இந்த சூழ்நிலை எப்படி நான் கடந்து வருவேன்? ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி கஷ்டங்கள்? என்ன பாவம் செஞ்சேன் சொல்லுங்க எனக்கு என்னன்னு இயேசு கிட்ட கேட்கிறேன். அவர் ஒரு வார்த்தை கூட பேசலங்க. ஆனா ஒரு சத்தம் வந்தது, ரொம்ப லவுடான கனத்த சத்தம் வந்தது. உன் முன்னோர்கள் செஞ்ச பாவம், அந்த பாவத்தினால்தான் நீ இங்க நிற்கிற அப்படின்னு சொல்றக்குள்ள எனக்கு நான் என்ன பாவம், அந்த மாதிரி அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க சொல்லுங்கன்னு சொல்ற பிறகு என்னோட முன்னோர்கள் செஞ்ச பாவம், என்னோட கணவனோட தாத்தா பாட்டி அவங்க செஞ்ச அந்த பாவத்தை எனக்கு காமிக்கிறாரு. என்ன பாவம்னா, அந்த பாட்டி ஒரு கள்ள தொடர்பு வச்சு அந்த கணவனுக்கு ஏமாத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அதை ஏத்துக்க முடியாது, தாங்க முடியாது. அவர் தன்னோட மனைவியை கொண்டுட்டு அவரே தற்கொலை பண்ணிட்டு இறந்து போறாரு. ஸோ இதனால அவர் 3 தலைமுறைக்கு
விசாரிச்சு 4ஆம் தலைமுறைக்கு நியாய தீர்ப்பு பண்ணியிருக்கிறார். அதாவது என்னோட குழந்தைக்கு 2 பலி எடுத்தாரு நியாய தீர்ப்பு. இங்க வலிச்சாதான் உனக்கு தெரியும் அங்க எனக்கு எப்படி வலிச்சிருதுன்னு சொல்லிட்டு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கதை அது. அங்க எப்படி எனக்கு அந்த 2 ஆத்மா போச்சு, எனக்கு எப்படி வலிச்சிருக்கோ. அதனாலதான் நீ உனக்கு படணும், நீ வலிக்கணும், உனக்கு அந்த வலி வந்தாதான் அடுத்தவங்களுக்கு நீ போய் சொல்லுவ. இந்த மாதிரி தவறுகள் செய்யாதீங்க, குடும்பமா வாழுங்க. கள்ள கணவனோ கள்ள காதலியை வைத்து நீங்க குடும்ப வாழ்க்கை நடத்தாதீங்க, அந்த குடும்பம் அழிஞ்சு போயிடும். ஆண்டவர் 3 தலைமுறைக்கு விசாரிச்சு 4ஆம் தலைமுறைக்கு இதுல நியாய தீர்ப்பு பண்ணுவாரு. ஏன்னா 10 கட்டளையில சொல்லி இருக்கிறாங்க, அடுத்தவங்களோட கணவனுக்கோ அடுத்தவங்களோட மனைவியும் மேலேயோ ஆசைப்படக்கூடாதுன்னு. அந்த விஷயத்த நீ போய் சொல்லுன்னு. சரி, அந்த உடன்படிக்கை நான் வாங்கிட்ட பிறகு ஆண்டவர் என்னை கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அங்க ஒரு மலை தின்ன மாதிரி இருந்தது, அங்க உட்கார்ந்தாரு ஆண்டவர். அங்க என்னோட அன்பு மகள் 1 வயசு டோலி நின்றுட்டு இருக்கிற பக்கத்துல என்னோட இன்னொரு மகள் 3ஆவது மகள் ரூபி 8 மாச குழந்தைய மடி மேல உட்காந்து படுக்க வச்சிருக்கிறாரு. என்னோட அம்மா பின்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. 3 பேரே பார்த்து உலகத்திலேயே மிக ஹையஸ்ட் பிளேஸ் எது தெரியுமா? எவரெஸ்ட் மவுண்டன், இமயமலை. ஆனா எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதம் மிக ஹையஸ்டா தோணுது. அது அப்ப தோணுச்சு, ஆனா வேதத்துல படிக்கக்குள்ளதான் தெரியுது பூமி அவருக்கு பாதப்படி, அவரோட பாதம் வைக்கிறது பூமி மேலதான். அப்பதான் யோசிச்சு பாருங்க. அப்படியே உட்கார்ந்த கண்ணீர் தாரமா நான் அங்க விட்டு அழுத. ஆண்டவரே அவட்ட பார்த்து பேசின இயேசு கிட்ட, ஆண்டவரே இந்த 2 குழந்தை நீங்களே வச்சுக்கங்க, நீங்க வளர்க்குற மாதிரி கண்டிப்பா நிச்சயமா என்னால வளர்க்கவே முடியாது. ஆனா என்னோட மூத்த மகள் ஷர்லி, அவளுக்கு 2வது முறை ஆபரேஷன் நடக்க போகுது. என் கணவன் தனியா அங்க அவளை சமாளிக்க முடியாது, நான் போய் என்னோட அன்பு மகளை பார்க்கணும், அவளுக்கு எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டக்குள்ளோ என் கண்ணீரை பார்த்து ஆண்டவர் மனதுருகி, அவர் இரக்கமுள்ள தேவன். அப்போ வாய் திறந்து பேசுறாரு, நீ போமா, உன் மகளோட உன் குடும்பத்தோட இன்னும் சில காலங்கள் நீ வாழ்ந்துட்டு ஒரு கூட்ட ஜனங்களை எங்க கூட்டிட்டு வாமா, நித்திய ஜீவன் கூட்டிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. சோ என்னோட ஆத்மா பரிசுத்த ஆவியானவர் என்னோட பாடியில படுக்க வச்சு கிளம்பிடுறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் ஆவியானவருக்குள்ள நிறைந்து நான் அவரை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அதே வருஷம் செப்டம்பர் 14ஆம் தேதி இடி முழக்கம் சத்தத்தோட கனத்த மலையோட ஒரு பெரிய தலைமை போதர்கிட்ட போய் நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கினேன், இறைவனை ஏத்துக்கினேன், என் பாவங்கள்லாம் நான் அறிக்கை பண்ணேன், அவரோட ரத்தத்தினால கழுவப்பட்டு. அன்னிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட வர ஆரம்பிச்சாரு, பேச ஆரம்பிச்சாரு. எப்பெல்லாம் நான் கண்ணீர் விடுறனோ எனக்கு ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. சமாதானம்ன்றது மிக மிக முக்கியமான ஒரு சமாதானம். அவரு சொல்ற ஒரு சமாதான வார்த்தைகள் தோ உங்களுக்காக. என் நெஞ்சே நீர் கலங்காதே, தனித்து வாழ்ந்து நீ போராடினாலும் தூஷண வார்த்தைகள் உன் இடத்தில் வந்த போது கூட, உறவுகள் உன்னை விட்டு விலகும் போது கூட, நான் என்ன செய்வேன் என்று நீ நினைக்கும் போது கூட என் நெஞ்சே நீர் கலங்காதே, ஏனென்றால் உன்னை ரட்சித்தவர் உன்னில் தான் இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு சேர்ந்து வழிநடத்து கொண்டு வருகின்றார். உன் கண்ணீரை தொடக்க யாருமே இல்லையா? பரிசுத்த ஆவியானவராகிய நான் உன் கண்ணீரை தொடக்கிறேன். என் நெஞ்சே, என் மனமே, என் உள்ளமே நீர் கலங்காதே, உன் தேவன் உன்னில் தான் வாசம் செய்கிறார். நீர் கலங்கினால் அவரும் அதில் கலங்குகின்றார், நீர் ஆனந்தம் கொண்டால் அவரும் அதில் ஆனந்தம் கொள்கின்றார். ஒவ்வொரு வேதனையிலையும் நீ கடந்து போகும்போது அவரும் அதில் அணுவணுவாக அதில் கடந்து செல்கின்றார். நான் எப்பெல்லாம் கண்ணீர் விட்டனோ அவரும் அங்க கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாரு. அது எனக்கு அப்போ தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அந்த மாதிரி அவர் ஒவ்வொரு வேதனையிலும் நாம் கடந்து போகும்போது அவரும் அதில் அணுவணுவாக அதில் கடந்து செல்கின்றார். உன்னுடைய சரீரம் என் தேவனோட ஆலயம் அல்லவா? இப்பொழுது தேவனுடைய ஆலயத்தில் வாழுகிற நீ என் நெஞ்சே நீர் கலங்காதே, ஏதெல்லாம் உன்னை விட்டு போனது என்று நீ நினைத்தாயோ அது திரும்பி வரும் என்பதை அறிந்து கொள். என் நெஞ்சே நீர் கலங்காதே. ஆனால் கர்த்தரின் காரியத்தில் நீ சீராயிரு, கர்த்தருக்கு உண்மையா இரு.
தேவ பயத்தோடு இரு. அந்த மாதிரி ஒரு சமாதான வார்த்தைகள் எனக்கு சொன்ன பிறகு எனக்குள்ள அந்த ஒரு தெய்வீக சமாதானம் வந்தது. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் வேறங்க, தேவன் கொடுக்கிற சமாதானம் வேற. அந்த ஒரு சமாதானம் நம்மளுக்கு உணரும்படியாக செய்வாரு. அவரோட சமாதானம் எப்பொழுது நம்ம அவரோட பிரசன்னத்திலேயே இருக்கும்படி நம்மளை உணர வைப்பாரு. அவர் நம்மளை பரவசப்படுத்துவாரு. அவர் இந்த சமாதானத்தை நம்மளுக்கு கொடுக்க அவர் வந்திருக்கிறாரு, இந்த தெய்வீக சமாதானம். ஸோ அவர் நம்மளோட இருப்பதை நம்மளால உணர முடியும், அந்த பிரசனத்தை உணர முடியும். இந்த உலக சமாதானம் கொடுக்கறது வேற விஷயம். அவங்க நம்மளை பரிகாசம் பண்றதுக்கு, டீஸ் பண்றது அவங்க பேசுவாங்க தவிர உண்மையான சமாதானம் கிடைக்காது. தேவன் கொடுக்கிற சமாதானம் தான் தெய்வீக சமாதானம், பரிபூர்ண சமாதானம், பெரிய சமாதானம். அதுதான் தேவ சமாதானம். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோட சமாதானம் நம்ம விட்டுட்டு போயிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா நிச்சயமா ஆவியானவர் நம்மளை நடத்துவாரு. அவர் நம்மளோட குறைகளை தீர்ப்பாரு. நம்ம கண்ணீர் விட்டா அவர் பார்த்துட்டு சும்மா நிக்க மாட்டாரு. நம்ம கண்ணீரை அவர் துடைக்கிறதுக்கு அவர் மட்டும் தான் இருக்கிறாரு. நம்மளோட கஷ்டங்கள், துக்கங்கள் எல்லாமே முறையிடுங்க. கண்ணீரோட அவரோட பாதத்துல விழுந்து உங்களோட பாவ அறிக்கை பண்ணுங்க. உங்களோட கஷ்டங்கள் சொல்லுங்க, உங்களோட ரிக்வயர்மெண்ட் சொல்லுங்க. பாரத்தோட உங்களோட மனசுல இருக்கிற அந்த அழுத்தத்தை ஆண்டவருக்கு பாதத்துல விழுந்து கண்ணீரோட விழுங்க. மனஸ்தாபத்தின் கண்ணீரை விடுங்க. ஆண்டவர் உங்களை மன்னித்து உங்களோட அவரோட பிள்ளையா நம்மளை ஏற்றுக்கொள்வார். அன்பின் பரலோக தந்தையே, ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகள் கொண்டு எங்களோட நீங்க பேசுனதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இதுக்கு மேல நாங்க மனுஷனுக்கு முன்பாக நாங்க அழுவ மாட்டோம். ஆண்டவரே, எங்களோட கஷ்டங்கள் தீர்க்க வந்திருக்கிற ஒரே தேவன் நீங்க தான். எங்களோட எல்லாரோட முகத்துல கண்ணீரை தொடைக்கிற ஒரே தேவன் நீங்க மட்டும்தான். எங்களோட கண்ணீரை தொடைத்து எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரே தேவன் நீங்க மட்டுமே. ஆண்டவரே, எங்களோட பாரத்தை எல்லாம் உங்களுடைய பாதத்துல நாங்க இறக்கி வைக்கிறோம். நாங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் உங்களோட பாதத்துல இறக்கி வைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு மன்னிப்பு தாரும் ராஜா. எங்களை உங்களோட பிள்ளையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உள்ளத்துல எங்களுக்கு சமாதானம் கொடுக்கிற ஒரே தேவன் நீங்க தான். உங்களோட கிருபையுள்ள கருத்துல எங்களை நாங்க தாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.